வணக்கம். நான் உங்கள் மோகனா. 23/8/2025 சனிக்கிழமை மாலை மலர் செய்திகள். ஆயில் வளர்க்கும் ஆயுர்வேதம் 5, நலமாய் வாழ வாய் கொப்பளிப்போம். இதோ பாருங்க. இதை டாக்டர் ரா பாலமுருகன், அரசு ஆயுர்வேத மருத்துவர். ஃபோன் நம்பர் 9025744149. நாம் எவ்வளவு தான் வசதியான வீட்டை கட்டி இருந்தாலும் வீட்டின் முக்கியமாகிய வாசல் தான் முக்கியம். அதுதான் பாதுகாப்பையும் அழகையும் கொடுக்கும். அதேபோல் தான் உடலில் வாய்ப்பகுதியும் இதை ஆரோக்கியமாக வைத்து கொண்டால் நோய் எதிர்ப்பாற்றலோடு கிருமிகள் உள் நுழைவதை தடுத்து கொள்ள முடியும். அதற்கு ஆயுர்வேதம் கூறும் அறிவுரைகளை பின்பற்றலாமா? நமக்கு நாமே வகுத்து இருக்கும் ஆரோக்கிய திட்டத்தில் நாம் அடுத்து பார்க்க இருப்பது வாய் கொப்பளிக்கும் முறை என்பதை பற்றியே. வாய் கொப்பளித்தவர் இதைத்தான் தினமும் பல்லு விலகிய பின்பும் சாப்பிட பின்பும் செய்து வருகிறோம். பல்லு விளக்குறோம்ல, அதுதான். சாப்பிட்ட பின்பும் செய்து வருகிறோமே என்று நினைத்தீர்களா? தொடர்ந்து படியுங்கள். இதனுடைய மகத்துவம் தெரிய வரும். சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், இவை இரண்டும் நமது தாய் திருநாட்டின் மருத்துவ முறைகள். இந்த உலகில் உங்களை யார் கைவிட்டாலும் பெற்ற தாய் கைவிட மாட்டார். பல சிக்கல்கள், இடர்பாடுகள் உங்களை சூழ்ந்து இருந்தாலும் தாயின் பாசமான ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகளும் அம்மாவின் மடியும் நமக்கு பேருதவியாக இருக்கும். அம்மா மடி மட்டுமே நம் நாட்டின் பாரம்பரிய மருத்துவமும் அதில் கூறியுள்ள மருத்துவ அறிவுரைகளையும் தாய் போல் நம்மளை காக்கும். மருத்துவம் தான் தாய் போல காக்கும்னு சொல்றாங்க. ஒரு வாய் கொப்பளித்தலுக்கு இவ்வளவு பீடிகை எதற்கு? வாய் கொப்பளிக்கிறதுக்கு இதெல்லாம் எதுக்கு? இந்த பீடிகை எதற்கு? இதெல்லாம் அவசியமான அவங்க கேட்குறாங்க. அதுக்கு காரணம் இருக்கிறது நண்பர்களே. சமீபத்தில் நம்மை பெரும் துயரில் ஆழ்த்திய கொரோனா என்ற பெரும் தொற்று பல பேருடைய வாழ்க்கையை திருப்பி போட்டு விட்டது. அப்போது தான் தெரிய வந்தது நோய் எதிர்ப்பாற்றால் மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் என்று. அதாவது நோயை எதிர்கொள்ளும், நோயிலிருந்து தப்பித்து கொள்ளவும் பலரும் ஆயுர்வேத சித்த மருத்துவத்தை நாடினர். இம்மருத்துவ முறைகளும் நாடி வந்த மக்களின் நலன் காத்தது. கொரோனா காலத்தில் நோய் எதிர்ப்பாற்றலை ஏற்படுத்த அரசு பல அறிவுரைகளை வழங்கியது. அதில் ஒன்று தான் வாய்க்கொப்பளிப்பதல்ல. இவை கொரோனா காலத்தில் மட்டுமல்ல, தினமும் அனைவரும் பின்பற்ற வேண்டிய ஒரு அற்புத முறை. இவற்றை பின்பற்றினால் நோய் எதிர்ப்பாற்றல் நிச்சயம். அனைவரும் காலையில் தூங்கி எழுந்தவுடன் மலம் கழித்து அதான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு பல் மற்றும் நாக்கை தூய்மையாக்கி அதன் பின்பற்ற வேண்டிய முறையை வாய்க்கொப்பளித்தல். இது இன்று ஆயில் புல்லிங் என்ற பெயரில் இணையதளத்தில் உலாவுகிறது. தினமும் கடைபிடிக்க வேண்டுமென கூறியதோடு மட்டுமில்லாமல் இதற்கென தனி அத்தியாயமே கூறப்பட்டுள்ளது என்பதின் மூலம் இதனுடைய முக்கியத்துவம் தெரிய வரும். நாம் முன்பே பார்த்தது போல வாய் உடலின் வாசல். இது ஆரோக்கியமான இருந்தால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதற்கு வாய் கொப்பளித்தல் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. இதனை கண்டுஷம் என்று கபலம் என்றும் அழைக்கின்றனர். கண்டுஷம் என்றும் கபலம் என்றும் அழைக்கின்றனர். கண்டுசம் என்றால் வாய் முழுவதும் எண்ணெய் நிரப்பி ஒரு குறிப்பிட்ட கால அளவு வைத்திருந்து வெளியே துப்பிடுவதாகும். கபலம் என்றால் வாயில் எண்ணெய் நிரப்பி துப்புவதற்கு முன் கொப்பளித்து துப்பி விடுவதாகும். இவற்றில் ஏதேனும் ஒரு முறையை எல்லோரும் பின்பற்றலாம். இதனால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன பார்ப்போம் வாங்க. வாய் எலும்புகளுக்கு நல்லது. பேச்சு பெட்டி வலியை கொடுக்கிறது.
தொண்டையை வறட்சி அடையாமல் பார்த்து கொள்கிறது. தொண்டைக்கு நல்லது, தொண்டைக்கு நல்லது, அதாவது 2-3 தடவை சொல்லியிருக்காங்க, தொண்டைக்கு நல்லது என்பதை போகிற போக்கில் படித்துவிட்டு கடந்து செல்ல முடியாது. ஏனெனில் தொண்டை பகுதியில் இருக்கும் சுரபிகள் பாதிக்கப்பட்ட அதிக அளவில் ஏராளம். அதிலும் பெண்கள் தினமும் மாத்திரை சூழ்நிலையில் வாழ்ந்து வருகின்றனர். அது யாதெனில் தைராய்டு சுரப்பினால் ஏற்படும் அதிக சுரப்பு மற்றும் குறை சுரப்பை ஏற்படுத்தும். மருத்துவரின் ஆலோசனையுடன் கபலம் என்ற வாய்க்கொப்பளிக்கும் முறையை பின்பற்றலாம். இதன் மூலம் தொண்டையில் இருக்கும் சுரபிகள் இயல்பாக பணிபுரிய உதவியாக இருக்கும். தைராய்டு எந்த மருத்துவ முறை மருந்துகள் எடுத்துக்கொண்டாலும் கடைபிடித்து வந்தாலும் உங்களின் தீவிர சிகிச்சைகளுக்கு பிறகு வந்து கொண்டிருக்கின்றது. தைராய்டு எந்த மருத்துவ முறை மருந்துகள் எடுத்துக்கொண்டாலும் அம்மருந்துகளை தொடர்ந்து கொண்டே இம்முறையை கடைபிடித்து வந்தால் கூடுதல் நகம் அளிக்கும். மேலும் இம்முறையை முகத்தில் தசை வளர்ச்சி குறைவாக உள்ளவர்களுக்கும் தாக்கின் தூய்மையை மேம்படுத்தவும் சுவையறிவும் திறனை மேம்படுத்தவும் உதடு பல்வலி பல்கூச்சம் பல் ஆட்டம் போன்றவற்றுக்கு மிக நல்லது. இவ்வளவு நன்மை கொண்ட வாய்க்கொப்பளிக்கும் என்ற எந்த மருத்துவ முறையானது எப்படி செய்வது என்றால், சூரிய ஒளி நிறைந்த இடத்தில் தலையை சிறிதளவு உயர்த்தி உள்ளங்கை அளவு எண்ணெயை எடுத்து வாயில் வைத்து கொண்டு கொப்பளிக்க வேண்டும். இவ்வளவு நேரம் செய்வது எப்போது செய்வது என்பதற்கு ஆயுர்வேதம் வழிகாட்டுகிறது. வாயில் வைத்து கொப்பளிக்கும் போது கண் மூக்கு இவற்றிலிருந்து நீர் கசியும் வரை வாய் கொப்பளிக்க வேண்டும். இம்முறையை காலையில் பல் துலக்கிய பின்னும் அல்லது முன்னும், அதே போல் இரவு தூங்கும் முன்னும் ஒரு நாளைக்கு இரவு பகல், அதாவது 2 முறை வாய் கொப்பளிக்கணுமாங்க. அதுதான் நல்லதுன்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை நல்ல எண்ணெய் கொண்டு வாய் கொப்பளித்தல். நல்ல எண்ணெயை கொண்டு வாய் கொப்பளிக்கணுமா. தற்போது முன்னெல்லாம் கல்லுப்புன்னு சொல்லுவாங்க, இப்ப நல்ல எண்ணெய்னு சொல்றாங்க. தற்போது நல்ல எண்ணெய் விற்கும் விலையில் கட்டுப்பாடு ஆகுமா என்றால் கவலை வேண்டாம், அதற்கு இருக்கிறது வழி. அது பொதுவாக வாய் கொப்பளிக்க நல்லெண்ணெய் தான் சிறந்தது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வேறு சில திரவங்களை கொண்டு வாய் கொப்பளிக்கலாம். அவை பால், தேன், அரிசி கழுவின தண்ணீர், வெந்நீர் போன்றவைகளை குளிர்ச்சியாகவோ பயன்படுத்தலாம். யாருக்கு இது சிறந்தது என்று ஆயுர்வேத மருத்துவர் தீர்மானிப்பார். சரி, கொரோனா காலத்தில் பரிந்துரைக்கப்பட்ட வாய்க்கொப்பளித்தல் இதுதானா என்றால் அவையும் இதில் அடங்கும். பொதுவாக சளி பிடித்து தொண்டை கட்டி இருக்கும் போது, மூக்கு அடைத்திருக்கும் போது இளம் சூடான தண்ணீர் உடன் உப்பு கலந்து வாய்க்கொப்பளிக்க பரிந்துரைப்பதுண்டு. காரணம், இதன் மூலம் வாயு பகுதி தொண்டை பகுதியில் சூழ்ந்திருக்கும் கிருமிகளை எதில் வெளியேற்றி அதன் மூலம் தொந்தரவை எளிதில் கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்பதற்காக அறிவுறுத்தப்பட்டது. இவ்வகை வாய்க்கொப்பளித்தலை கொரோனா காலத்தில் பரிந்துரைக்கப்பட்டவை. இதுவும் ஆயுர்வேத மருத்துவத்தில் எடுத்து கூறப்பட்டதே. ஆம், ஆயுர்வேதம் வாய்க்கொப்பளிக்கும் என்ற இம்மருத்துவ முறையை நன்காக வகைப்படுத்துகிறது. வியாதியை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக செய்யப்படும் முறை. இவற்றில் பெரும்பாலும் கசப்பு, இனிப்பு, துவர்ப்பு, சுவையான மூலிகைகளை கொண்டு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த 3 சுவைகளும் பித்தத்தை குறைக்கும் வல்லமை பெற்றவை. ஆக இரத்த கசிவு, துர்நாற்றம், எரிச்சல் போன்றவற்றில் அதிக பலனை தரும். வாய் மற்றும் தொண்டை பகுதியை சுத்தப்படுத்த மேற்கொள்ளப்படும் முறை நெறி இவற்றை கசப்பு, உரப்பு, புளிப்பு, உப்பு போன்ற சுவைகள் கொண்டு மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த வாயினால நம்ம எல்லாமே நம்மளுக்கு தெரியும். உப்பு, துவர்ப்பு, கசப்பு இது எல்லாமே தெரியும். அந்த வாயினால எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம், அறிஞ்சிக்கலாம்னு சொல்றாங்க. வாய் கொப்பளிக்க பயன்படும் திரவங்கள் சில எடுத்துக்காட்டு: தண்ணீர், வெந்நீர், உப்பு கலந்த வெந்நீர் அல்லது மஞ்சள் உப்பு கலந்த வெந்நீர், ஓமம் குதித்த கஷாயம், திரிபலா கஷாயம், ஆயுர்வேத மருத்துவரின் ஆலோசனையுடன் மர இலைகள் அல்லது மரப்பட்டைகள் கொதித்த கஷாயம், உப்பு கலந்த அல்லது உப்பு கலக்காத அரிசி கழுவின தண்ணீர், மருந்திட்டு காய்ச்சின பால், மூலிகை சாறுகள், தேன், ஏன் கொதித்த தண்ணீர். மேற்கண்டவற்றில் வெந்நீர் மிக எளிதாக அனைவரும் பின்பற்ற முடியும். இவற்றை கண்டு வாய் கொப்பளித்தால்
முகத்தில் ஏற்படும் பாரம் குறையும். ஆனால் ஒரு ஆரோக்கியமான மனிதன் தனது ஆரோக்கியத்தை நிலையிருத்த அல்லது மேம்படுத்த நல்லெண்ணெய் கொண்டு வாய் கொப்பளித்ததே சிறந்தது என்பது நிதானமான உணர்வு. பொதுவாக நமக்கு உரித்தான மற்றும் சொந்தமான விஷயங்கள் மற்றவர்கள் மற்ற பெயரில் வடிவில் நமக்கு ஆலோசனை வழங்கும் போது அதனை பெரிதாக கருதுவது நம் வழக்கம். அந்த வகையில் கபலம் என்ற வாய்க்கொப்பளிக்கும் நாம் பராமரிப்பு ஆயுர்வேதை மருத்துவத்தில் கூறியுள்ளதை இது நவீன உலகம் ஆயில் ஃபுல்லிங் என்ற மாற்று வடிவில் நமக்கே விபதி அடிக்கிறது. எனவே ஆயுர்வேத மருத்துவத்துறையில் கூறியுள்ள இம்முறையை எல்லோரும் பின்பற்றி நற்பலனை அடைவோம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வாய் கொப்பளித்தல் உடைய ஒரு ஆயுர்வேதம் நிகழ்ச்சி முடிவடைகிறது. மாலை மலர் நிகழ்ச்சி முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.